இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த சாட்சி யாரு? பால்கார குமார். நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். சொல்லுங்க, நீங்க என்ன பாத்தீங்க? அவர் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. இந்த வழக்குல நீங்களே ஒரு சாட்சின்னு சொன்னல, அன்னைக்கு கோவிலுக்கு போற வழியில நீங்களே ஜானகிய பாத்திருக்கீங்க. அப்போ என்ன நீ இந்த நேரத்துலன்னு கேட்டதுக்கு பால்காரனை பார்க்க அவங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லிருக்காங்க. நீங்களே போறேன்னு சொன்னதுக்கு நீ வீட்டுக்கு போ, நானே போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. காலையில மாட்டுக்கு பால் கறக்கிற பால்காரனை ஒரு வேலையா வர சொல்லணும். நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன்ப்பா. என்ன சொல்லணும்னு சொல்லுங்க, நான் போய் சொல்லிட்டு வரேன். ஐயோ இல்ல சிவா, பக்கத்துல தானே, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, நீ பார்த்து வீட்டுக்கு போ. சரிங்க அண்ணி. இந்த விஷயம் தெரிஞ்சதும் பால்காரனை கூப்பிட்டு விசாரிச்சு, கோபால், நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்கங்கறத சபையில சொல்லு. அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு ஜானகி அம்மா உங்களை பார்க்க வந்தாங்களான்னு புவனேஸ்வரி அம்மா கேட்டாங்க. இல்லையே, அவங்க என்ன பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டேன். இத பத்தி வேணும்னா நீங்க ஜானகி அம்மா கிட்டே கேளுங்க. அவங்க என்ன பார்க்க வரவே இல்லைங்க ஐயா. அன்னைக்கு நீங்க பால்காரர் வீட்டுக்கு போகலையா? இல்ல, இதை என்னால ஏத்துக்க முடியாது. இந்த சாட்சி சொல்ல வந்த எல்லாருமே ஜோடிக்கப்பட்ட பொய் சாட்சிங்க. அண்ணா, அப்படிலாம் சொல்லிட முடியாது.